கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நமது வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள உடல் உள்ள ஆன்ம அளவில் பல வாய்ப்புகள் தரப்படுகின்றது போல இன்றைய வாசகத்திலும் வாய்ப்புகள் கொடுக்கப்படுகின்றன. முதல் வாசகத்தில் கடவுள் இஸ்ரேல் மக்கள் பாவத்திலிருந்து வெளிவர அவர்கள் குற்றங்களை மன்னித்து வாய்ப்பு கொடுக்கின்றார். மேலும் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் தந்தை தன்னுடைய ஊதாரி மகனுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுப்பதை பார்க்கின்றோம். இந்த இரண்டு வாய்ப்புகளுமே இரக்கத்தின் அடிப்படையில் பொழியப்படுகின்றன. இந்த வாய்ப்பினை பயன்படுத்தியவர்கள் தாங்கள் பெற்ற வாய்ப்பினை மற்றவர்களும் பெற தூண்டுதலாக இருக்கின்றார்கள். இஸ்ரேல் மக்கள் இரக்கத்தின் வழியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாக கருதப்பட்டது போல ஊதாரி மகனும் தந்தையின் மகனாக அங்கீகரிக்கப்படுகின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த தவக்காலம் நாம் இரக்கத்தை பெறவும் அதை பிறருக்கு வழங்கவும் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய வாய்ப்பு. அதனை பயன்படுத்துவோமா? சிந்திப்போம்.